டேய் மச்சான் ஜோன்ஸு. என்ன மச்சான் கை தவறி ஃபோன் வந்துட்டா? டேய் என்னடா இப்படி சொல்ற? என்னடா கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. மால்தீவ்ஸ் தான், மறுவீடு தான், ஃபன் தான். நாங்களாம் உங்க கண்ணுக்கே தெரியறது இல்லை இப்போ. என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஃபார்மாலிட்டிஸ், இங்கே போகணும் அங்கே போகணுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு டைம் ஆயிடுச்சுடா. சரி சொல்ற, என்ன விஷயம்? அதாவது என் ஒய்ஃபுக்கு நாளைக்கு பர்த்டே பார்த்துக்கோ. சரி. கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பர்த்டேயா, அதான் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணேன். ஏன்டா இதெல்லாம் தெரிஞ்சா உனக்கு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேனா? என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? என்ன மச்சான் இப்படி சொல்ற? உனக்கு தெரியும் சொல்லிட்டு தான். ஓ சரி சரி, ஃபோன் பேசிட்டு இருக்கீங்களா? ஏய் இல்லடா, இது அன்வான்டட் கால் தான். நீ சொல்லு. இந்த புக்லாம் படிப்பீங்களா? இதுவா? நான் அப்பப்போ படிப்பேன், பட் ரொம்ப இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மிஷினரிஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க ஊருக்கு போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஓ. சின்ன வயசு ஸ்கிட்லாம் நடிச்சிருக்கேன் சண்டே ஸ்கூலில். ஓ உனக்கும் பிடிக்குமா? ஆ வைஃப்ல எனக்கு பிடிக்கும். நான் அப்பப்போ வாசிப்பேன், பட் ரொம்ப இதெல்லாம் பற்றி யோசிக்கிறது இல்லை. சரி, நான் போய் டின்னர் பண்ணுறேன். அப்புறம் ஜூ, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு அவுட்டிங்கு. நீ ஏர்லி மார்னிங் கிளம்பிடு, சரியா? செல்சே, இந்த நெக்லஸ் எப்போ வாங்குனீங்க? செமையா இருக்கு. அதுவா? அது ஒரு வாரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஜூ, நேற்று கேட்டியே மிஷினரிஸ் பற்றி, அவங்களோட லைஃப் ஸ்டைலாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? ஆ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மிஷினரிஸ் பற்றி நிறைய தெரியுமா? நான் அதிகமாக படிச்சதில்ல, ஆனால் எனக்கு 1-2 மிஷினரிஸ் பற்றி நல்லா தெரியும். உனக்கு ரிங்கல் தோபி பற்றி தெரியுமா? ஆ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு அவ்வளோவா தெரியாது. தெரியாதா ஜூ? அவரோட ஃபுல் நேம் வந்து வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தௌபே. ஜெர்மனியில் 1770 பிறந்திருக்காரு. ஆனால் கன்னியாகுமரியில் அவரை தெரியாத சர்ச்சஸே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய படித்தவங்க இருக்கிறதே கன்னியாகுமரியில் தான். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமானவங்களில் ஒருத்தர் ரிங்கல் தோபே தான். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு மிஷினரியாக போகணுன்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கு பார்த்துக்கோ. அப்புறம் அவருக்கு 17 வயசில் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஹேர்ல யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தவர் அவர் படிப்பெல்லாம் விட்டு ஊழியம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு டேனிஷ் மினிஸ்ட்ரிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. டேனிஷ் மினிஸ்ட்ரிஸும் என்ன பண்ணுறாங்க, இவர் லெட்டரை பரிசீலனை பண்ணி LMS மூலமாக, அதாவது லண்டன் மிஷினரி சொசைட்டி மூலமாக அவரை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு 4 மாதம் ஒரு வழியாக பிரயாணப்பட்டு நம்ம இந்தியாவில் கல்கட்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு. கல்கட்டாவில் நல்ல ஊழியம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. திருப்பி என்ன ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிட்டு திருப்பியும் அவரை லண்டனுக்கே அனுப்பிட்டாங்க. லண்டன் போயிட்டாரா? அப்புறம் எப்படி கன்னியாகுமரியில அவரால் ரொம்ப மாற்றம் வந்துச்சு? சொல்கிறேன் கேளு. அவர் அங்கே போனதுக்கப்புறம் லண்டனில் ஒரு ருத்ரன் சர்ச்சில் அவர் அங்கே போதகராக மினிஸ்டர் பண்ணார். என்னதான் போதகராக இருந்தாலும் அவர் அங்கே மிஷினரியாக போகலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்திருக்காரு. அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தபடியே LMS இருக்கு பார்த்தியா, அதில் திருப்பியும் ஒரு 6 பேரை அனுப்பியிருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ இவரும் அதில் ஒருத்தராக தரங்கம்பாடியில் வந்து சேஃபாக இறங்கிட்டார். ஓ தரங்கம்பாடியில் அந்த டைமில் கோலப்கிறவர் ஊழியம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் ரிங்கல் தோபே தமிழும் மலையாளமும் கற்றுக்கிட்டே வந்திருக்காரு. அப்போ தான் ஒரு நாள் மயிலாடியிலிருந்து மகாராசன் வேதமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு மயிலாடியில் ஊழியம் பார்க்குறதுக்கு யாராவது ஒரு மிஷினரி அனுப்ப முடியுமா அப்படின்னு கோலப்கிட்ட கேட்டார். உடனே கோலப்பு சொல்கிறாரு, ரிங்கல் தோபே இருக்காரு, அவர் உங்கள் மத்தியில் வந்து ஊழியம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரிங்கல் தோபைக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர உற்சாகமாக அவர் ஊழியம் பார்க்குறதுக்கு கிளம்பி போகிறாரு. அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் போயிடல, நடந்தே போனோம். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது தரங்கம்பாடி, அங்கேருந்து நடந்தே வந்திருக்காரு மனுஷன். அவர் அவ்வளோ ஈஸியாலாம் மயிலாடிக்கு நடந்து போயிடல, இடையில அவருக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஆரல்வாய்மொழி பக்கத்தில் வந்திருக்காரு. அப்போ அங்கே ஒரு சின்னதாக வழிப்போக்கர்லாம் தங்க ஒரு இடம் இருந்திருக்கு. அங்கே போய் சரி ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் படுத்திருக்காரு. அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு, நீ எந்த ஜாதிக்காரன், இங்கெல்லாம் ஏன் ஜாதிக்காரன் தான் வந்து படுக்கணும், நீலாம் இங்கே வந்து படுக்கக்கூடாது, என் ஜாதிக்காரன்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா, ஒரே ஜாதிக்குலோரமாக்கி அவரை போட்டு அடித்து விரட்டிட்டாங்க. வாங்கின அடியை விட என்னடா இந்த மக்கள் இவ்வளோ ஜாதி வெறி பிடிச்சிருக்காங்களே, அந்த வருத்தத்தோடே மயிலாடிக்கு நடந்து போயிருக்காரு ஆத்ம பாரத்தோட. ஒரு வழியா 1805 வருஷம் ஏப்ரல் 25 மயிலாடிக்கு வந்து சேர்றாரு. அங்க மகாராசன் வேதமாணிக்கமும்
சில விசுவாசிகளும் இவரை நல்லா வெல்கம் பண்ணி ஒரு சின்ன குடிசையில போய் இவரை தங்க வச்சுட்டாங்க. என்னதான் சின்ன குடிசையா இருந்தாலும் அவர் மனநிறைவோட ஊழியம் பார்த்திருக்காரு. நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அற்புதமா? அற்புதம்னா இப்ப சில ஊழியக்காரங்க நடத்துற மேஜிக் ஷோன்னு நினைச்சிடாத. உண்மையிலேயே அற்புதம் நடந்திருக்கு. பூரண சுகம் கிடைச்சிருக்கு. ஓ, உண்மையா அற்புதம் பண்ணாரா? என்னென்ன அற்புதம்லாம் பண்ணாரு? ஒரு நாள் அவர் மயிலாடியில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன், கால் நடக்க முடியாத பையன் தவுண்டு வந்திருக்கான். அப்பா அவர் அந்த சின்ன பையனை தூக்கி மடியில உட்கார வச்சிருக்காரு. அப்படி பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தம்பியை இறக்கி விட்டுருக்காரு. அவன் அழகா நடந்து போயிருக்கான். அவன் இறங்கி நடந்து போனோன்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இன்னொரு நாள் என்ன இருக்கு, அந்த ஊர்ல பஞ்சமா இருந்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஐயா மழைக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிருக்காரு. வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ மழை கொட்டி தீர்த்திருக்கு. மக்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஒரே ஆச்சரியம். இந்த விஷயம் அப்படி ஊரெல்லாம் அப்படி பயங்கரமா பரவிட்டு இதன் மூலமா ஆண்டவர் தான் மெய்யான தெய்வங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பின்பற்றினாங்க. ச்சே, எவ்வளோ பெரிய அற்புதம்! இப்பெல்லாம் ஊழியக்காரங்க சின்ன சின்ன அற்புதம் பண்ணிட்டு தான் பின்னாடி கூட்டத்தை கூட்டு போயிடறாங்க. அப்ப அவர் அவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிட்டு மக்களை இயேசுவை பின்பற்ற வச்சிருக்காங்கல்ல. அப்புறம் அங்கே விசுவாசிகள்லாம் கூடுனதுனால ஒரு சர்ச் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ மகாராசன் வேதமாணிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட சொந்த நிலத்தை கொடுத்து இதில் நீங்கள் ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் அந்த இடத்துல எள்ளு பயிரிட்டு இருந்தாங்க. அப்போது ரிங்கிள் தோபை என்ன சொல்கிறாருன்னா, இந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வேதமாணிக்கம் சொன்னாரா, எள்ளு பயிரெலாம் முக்கியம் இல்லை, ஆலயம் கட்டுறது தான் முக்கியம் சொல்லிட்டு எள்ளு பயிர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு ஆலயம் கட்டுறதுக்காக இடத்த கொடுத்துருக்காரு. ஆலயம் கட்டுறது ஒன்றும் அப்போ ஈஸியாக நடந்துடல. அந்த காலத்தில் மன்னர் ஆட்சிங்கிறதுனால நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதுலேயும் வேலுத்தம்பி திவானால் பயங்கர பிரச்சனை வந்திருக்கு. கடைசியில் ஒரு வழியாக ஆலயம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிட்டு 1809 வருஷம் ஆலயம் கட்ட ஆரம்பித்தாங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப உற்சாகமாக பகலில் தன்னுடைய விவசாய வேலைகளை பார்த்தாங்க, இரவில் ஆலய வேலைகளை பார்த்தாங்க. இங்கே தெருக்குள்ளெல்லாம் போகிறோம், எங்கே போகிறோம் நம்ம? நான் இவ்வளோ நேரம் ஒரு ஆலயம் கட்டுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தியா, அங்கே தெரியுது பாரு, இந்த ஆலயம் தான் அது. வாவ், சர்ப்ரைஸ்பா! நிஜமாவே அங்கே வந்துட்டோமா? ஆமாம் ஜூ, உன்னோட பர்த்டேக்கு நான் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நீ எப்போ மிஷினரிகள்லாம் வாழ்ந்த இடம் எனக்கு பிடிக்கணும் ரொம்ப சொன்னியோ அப்போவே இந்த பிளானை நான் பண்ணிட்டேன். இதுதான் அந்த சர்ச். ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த சர்ச்சு. அங்கே ஒரு ஸ்டேஜ் தெரியுது பார்த்தியா, அந்த ஸ்டேஜ் தான் அவர் வாழ்ந்த வீடு இருந்த இடம். இந்த வீட்டில் தான் மக்கள் எல்லாரும் ஓடி வந்து பஞ்சத்தில் இருக்கும்போது மழைக்காக ப்ரேயர் பண்ண சொன்னாங்கல்ல, அது இந்த வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே வந்து தான் அவர் ப்ரேயர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது மழை கொட்டுன்னு கொட்டியிருக்கு. இன்னொன்று அந்த வீட்டை பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் வருது, ரிங்கல் தோபே ரொம்ப அன்பானவர். எதை வச்சு சொல்கிறேன் தெரியுமா, ரிங்கல் தோபே இந்த மாதிரி எல்லாரையும் மதம் மாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கர கோவத்தோட கையில் ஈட்டி எடுத்துட்டு வேகமாக வாசலில் திறந்து உள்ளே வந்திருக்காரு. அப்போ ரிங்கல் தோபே முட்டு போட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் திடீர்னு வந்தோடனே இவர் பயந்து திரும்பி பார்த்து, ஏன்பா என்னை ஈட்டியால் குத்த வந்தேன்னு கேட்டதுக்கு, நீ எல்லாத்தையும் மதம் மாற்றிட்டு இருக்க, நான் ஈட்டியால் ஒன்று குத்தி உன் ஈரில் வெளியெடுத்து உன் ரத்தத்தெல்லாம் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கர ஆவேசத்தோட சொல்லியிருக்கான். அப்போ ரிங்கல் தோபே சொல்லியிருக்காரு சிரிச்சுக்கிட்டே அன்போட, வாப்பா ஈட்டியால் என்னை குத்து, என் ஈரில் வெளியெடுத்து என் ரத்தத்தெல்லாம் குடி, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா, என் ரத்தத்தில் இயேசுவானவரோட அன்பு இருக்கு, அந்த ரத்தத்தை நீ குடிச்சேன்னா நீனும் அவரை மாதிரி அன்பாயிடலாம். உடனே அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். என்னடா இவனை நம்ம ஈட்டியை கொண்டு இவ்வளோ வேகமாக அவனை குத்த வாரோம், இவன் என்னடா நம்மகிட்ட அன்பா பேசிட்டு இருக்கானே. அந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். என்ன ஆச்சரியம் இல்லை? வா, நான் உனக்கு அப்படியே அடுத்த இடத்த காட்டுறேன். இதுதான் ரிங்கல் தோபே தோண்ட கிணறு. பஞ்ச காலத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த அழகான கிணறு கட்டியிருக்காரு. ஸோ இதில் வந்து சாதி வேறுபாடுன்ற எல்லாருமே வந்து தண்ணி எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து இதை அழகாக புதுப்பிச்சு பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இதை மாற்றி வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் எப்படின்னா 6 மாதம் தண்ணி இருக்கும், 6 மாதம் தண்ணி இருக்குது. அதனால் அந்த தண்ணி இருக்கிற 6 மாதம் மட்டும்தான் விவசாயம் பார்க்க முடியும்.
அதுக்கப்புறம் 6 மாதம் தண்ணி இல்லாததுனால விவசாயம் பார்க்க முடியாது. அப்போ மக்கள் வறுமையில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மருந்தலால் மலையில் ஒரு விதமான கல் கிடைக்கும். அந்த கல்லை வச்சு பட்டன் செஞ்சு அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிருன்னா அந்த 6 மாதம் அவங்களுக்கு அதை வச்சு வறுமை நீங்கிடும். இப்படி 6 மாதம் விவசாயமும் 6 மாதம் இந்த பட்டன் தொழிலும் பண்ணி மக்களோட வறுமையெல்லாம் போக்கியிருக்காரு. எப்படிலாம் வாழ்ந்திருக்காரு பாரு மனுஷன். இன்னும் அவர் மக்களோட வாழ்க்கை தரத்தெல்லாம் உயர்த்தணும்னு பல ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. பல ஒழுக்கங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. காலைல எந்திக்கணும், வேலைக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும். ஆனால் என்ன தான் இப்படி நாள் பூரா மக்களுக்கு உதவி செஞ்சாலும் அவர் லெட்டர் எழுதிட்டே இருந்திருக்காரு அவரோட அக்காவுக்கு. அந்த லெட்டரில் பார்த்தோன்னா, நான் நீங்கள்லாம் இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் கூட்டு குடும்பத்தில் ஒன்றா வாழ்கிறாங்க, நீங்கள்லாம் அங்கே இருக்கீங்க, நான் மட்டும் தனியாக இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத லோன்லினஸ் எல்லாம் அவரோட ஷேர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் அடிக்கடி அந்த லெட்டரை என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நுரையீரலில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி அவர் சொல்லியிருக்காரு. தனக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருந்துட்டும் அவர் கன்னியாகுமரி மக்களுக்காக இவ்வளோ உழைச்சி இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் அவர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம ஜெர்மனிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சரியாக்கிட்டு திருப்பி ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டார். திடீர்னு பார்த்தோன்னா போய் சேராமல் பாதியிலே திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்துட்டு வேகமாக அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போய் செவரில் நிறைய பேர்லாம் எழுதி வச்சிருக்காரு. அந்த பேர் எல்லாத்தையும் வேகமாக அழிக்கிறாரு. அது என்ன பேர் பார்த்தோன்னா, யார் யாரெல்லாம் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த பேர்லாம் எழுதி வச்சிருக்காரு. யாரும் இங்கே கடனாளிகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிருக்காரு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெளியே வந்துட்டு, இங்கே எல்லாரும் ஒழுக்கமாக இருங்க, நம்ம அதுக்கப்புறம் எல்லாரும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு மறுபடியும் கிளம்பிட்டார். இதில் வருத்தத்துக்குரிய செயல் என்னென்னா, அவர் அங்கேருந்து கப்பலில் ஜெர்மனிக்கு போனதாகவும் ஹிஸ்ட்ரி இல்லை, திருப்பி இந்தியாவுக்கு வந்ததாகவும் ஹிஸ்ட்ரி இல்லை, அவர் அங்கேருந்து என்ன ஆனாருங்கிறது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கப்பலில் ஒரு பேசஞ்சர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. ஆனால் யார் இறந்து போனாங்கங்கிறது இல்லை. மேபி அவராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அவங்க அக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, டேனிஷ் மினிஸ்ட்ரிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அவங்களோட எல்எம்எஸ்ஸுக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்தியாவில் பண்ண ஊழியத்துக்கான பலனை பரலோகத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது ஒருவேளை அவர் கப்பலை இறந்துருக்கலாம் அப்படின்னும் நம்பப்படுகிறது. நான் வேதமாணிக்கன்னு ஒருத்தரை பற்றி சொல்லுவேன் பார்த்தியா, இதுதான் அவரோட கல்லறை. வேதமாணிக்கம் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன வரலாறே இல்லை. அப்போ அவர் பார்ன் கிறிஸ்டியனா? இல்லை, அவர் பார்ன் கிறிஸ்டியன் இல்லை, ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர் தான். அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு டெம்பிளில் போய் அவர் சாமி கும்பிட போயிருக்காரு. அப்புறம் என்ன இருக்குது, அவர் கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு அவரோட கோயிலிருந்து துரத்தி விட்டாங்க. இவர் என்ன பண்ண தெரியாமல் வெளியே என்னடா கடவுள் ஜாதி பார்ப்பாரா, ஜாதி பார்க்குறவர் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, திகைச்சு போய் நின்றுருக்காரு. அப்போ தான் நம்மளோட கிரைஸ்ட் அவருக்கு தரிசனத்தில் நான் தான் உண்மையான கடவுள்னு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்து அப்படியே அவர் சொந்தக்காரன் வீட்டுக்கு தஞ்சாவூருக்கு போயிருக்காரு. அங்கே போய் அவங்க உறவினர்கள் மூலமாக இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கோலைப்பயிர்வால் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன கதைகள்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி இங்கே இவ்வளோ பெருசாக அவளுக்கு நினைவிடெல்லாம் கெட்டுற அளவுக்கு வந்திருக்கு. உண்மையிலே இன்னைக்கு மறக்க முடியாத நாள் தான்ப்பா. ரிங்கல் தோபே எவ்வளோ பெரிய காரியங்களை பண்ணியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ வயசாயிட்டு, நம்ம ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவர் விருப்பத்தின்படி தான் நம்ம நடந்துக்கணுன்ட்டு நான் ரிங்கல் தோபேட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவங்கள ஃபாரினில் அவங்க சிஸ்டர் கூப்பிட்டே தான் இருந்தாங்க, இங்கே வாழ்ந்து ஹாப்பியாக இருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவர் தாம் விருப்பத்தின்படி போகாமல் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ மக்களோடு மக்களாக இருந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இங்கே இருந்தார். இன்னையிலேருந்து நான் ஏன் விருப்பத்தின்படி நடக்காமல் ஆண்டவர் என்ன விருப்பப்படுறாரோ அதன்படி நடப்பேன். உண்மையிலே இந்த பர்த்டே நான் மறக்கவே மாட்டேன். லவ் யூ ஸோ மச். நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? இன்னைக்கு தான் ரிங்கல் தௌபேயோட பிறந்தநாள். நிஜமாவா? ஆமாம், 1870 ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் பிறந்திருக்காரு. இன்னைக்கு அவரோட 251வது பிறந்த நாள். வா, இந்த பிளான் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண மயிலாடி சர்ச் மக்களோட சேர்ந்து நம்ம அவரோட பர்த்டேயும் ஓம் பர்த்டேயும் கொண்டாடலாம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளுதல் அவசியமானது. நாம் போகும் பாதை என்னவென்று அறிந்தால்தான் நம் பயணம் வெற்றிகரமாகும். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்பது சத்திய வேதம் நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக
தேவன் நமக்கு இன்னும் காலம் கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றார். உன் காலம் நிறைவேறும் முன் அந்த அழகிய பாதங்களின் வரிசையில் சேர்வாயா?